ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த லைவில் நான் வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷனோட ஃபைனல் பார்ட் தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி, அப்புறமா கற்றாழை, அப்புறமா ரோஸ் பொடி, மருதாணி பொடி, கடுக்காய் பொடி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறமா அவுரி பொடி, மலை வேம்பு பொடி, ஆவாரம்பூ பொடி, வெட்டிவேர் பொடி, இந்த எல்லா பொடியும் போட்டு அது கூட வந்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, பொன்னாங்கண்ணி கீரை, துளசி, அப்புறம் கற்றாழை, சின்ன வெங்காயம், பூண்டு, இது எல்லாத்தையுமே போட்டு நான் வந்து மிக்ஸி ஜாரில் தண்ணியே விடாமல் அரைச்சி இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி காய வச்சு வச்சுருந்தேன். இதோட டீட்டெயில் வீடியோ நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த அடை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு. இப்போ இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. இன்றைக்கி நான் வந்து இதை வந்து எண்ணெயாக காய்ச்ச போகிறேன். இது வந்து ஹேர் பேக் எதுக்காவது போடலான்னு கொஞ்சம் செம்பருத்தி பூ வந்து காய வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி காய வச்சு தான் நான் வந்து இதுவுமே ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் வந்து பிளாக் ஆகிறதுக்கு, க்ரே ஹேரை வந்து பிளாக் ஹேராக மாற்றுறதுக்கு, ஃபர்தராக வந்து க்ரே ஹேர் வராமல் இருக்கிறதுக்கு, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இது எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல யூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து காய்ச்சிடலாம். அதுக்கு நான் வந்து கோகோனட் ஆயிலும் நல்லெண்ணெயும் எடுத்துருக்கேன். இது கூட வந்து உங்களுக்கு கேஸ்டர் ஆயில் இருந்தால் அதை ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பேன் தொல்லை அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நீம் ஆயிலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து கோகோனட் ஆயில் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 1/2 லிட்டர் இருக்குது. ஆக்சுவலி இது 1 லிட்டர் இருக்கணும். என்கிட்ட வந்து நான் எண்ணெய் காய்ச்ச லேட் ஆனதுனால எண்ணெய் வந்து காலி ஆகிடுச்சு. அதனால தான் வந்து 1/2 லிட்டர் இருக்குது. அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 200 ml அளவுக்கு நம்ம வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து ஹீட் பாடி, அதனால் நான் வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றுறேன். நீங்கள் வந்து சில் பாடியாக இருந்தால் நல்லெண்ணெயை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இது வந்து இப்போ காய்ச்சிட்டு நான் வந்து இது கூட நெக்ஸ்ட்டு நான் ஆயில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருவேன். இப்போ இது வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற அடையை வந்து போட்டு கொதிக்க வைக்கணும். நம்ம வந்து தட்டி வச்சுருக்கிற அடையை இந்த மாதிரி வந்து போட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெய் வந்து சூடானதும் நம்ம இதை வந்து போட்டுடலாம். அப்போ தான் அதை போட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். அப்போ இது வந்து நல்லா வந்து இதோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் ஆயிலில் நல்லா இறங்கி வரும். இதை நம்ம சிம்லேயே வச்சு காய்ச்சணும். தேங்க்யூ.